துபாயை பொறுத்த வரைக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் பண்ணுற இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த விசா ரினியூ பண்ணுறது. பொதுவாகவே வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கேட்க ஒரு கேள்வியில் முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா அவங்களோட விசா எப்போ வந்து எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து 1 மந்த் இருக்குது, ஒரு 20 டேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அவங்க கம்பெனி சைடில் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓகே நீங்கள் இந்த ஒரு விசா ரினியூ பண்ணிக்கிங்க, உங்களோட ஒர்க் பார்த்துட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு எம்ப்ளாயி விசா ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்பாங்க. சரி, நம்மளும் வந்து ஒர்க் கிடைக்கிது, ஒரு ஜாப் கிடைக்கிது அப்படின்னு ஓகே பண்ணிவிட்டு விசாவை நம்ம ரினியூ பண்ணிடும். இதில் ஒரு சில கம்பெனி, திருப்பியும் சொல்கிறேன், ஒரு சில கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படி ரினியூ பண்ணி வர ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஞ்சம் வேலை வாங்கிட்டு ஒரு 1.5 மந்த்து 1 மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபயர் பண்ணிடுவாங்க. அப்போதைக்கு அவங்க தேவைக்கு ஆள் தேவைப்பட்டிருக்கும். அப்போ அவங்கள ஹையர் பண்ணி அந்த ஒர்க்லாம் அவங்கள கொடுத்து அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபயர் பண்ணிடுவாங்க. இதனால் மட்டுமே நிறைய பேருக்கு வந்து இங்கே வந்து டைமும் மணியும் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ அவங்க இந்த டயத்தில் வந்து அவங்களுக்கு வேறு ஒரு ஜாப் தேடி வேறு நல்ல வேலைக்கு போயிருக்கலாம். சரி, வேலை கிடச்சிருச்சு, விசா போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தால் நிறைய பேர் வந்து இப்படி பண்ணுறதுனால, ஒரு சில கம்பெனி இப்படி பண்ணுறதுனால மட்டுமே தான் நிறைய பேர் இங்கே பாதிப்படைகிறாங்க. சரி, இந்த ப்ராப்ளம், இந்த விசா ப்ராப்ளம் வந்து வெறும் ஒரு ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. துபாயை பற்றியும் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்க ஒரு சில பேருக்கும் இருக்குது. இங்கே துபாயில் ஒரு சில ஃபீல்டில், எஸ்பெஷலி இந்த ஹோட்டல் ஃபீல்டு, சூப்பர் மார்க்கெட் ஃபீல்டு, ஒன்றும் ஒரு சில ஃபீல்டெலாம் இருக்குது. அந்த ஃபீல்டில் எல்லாமே இல்லை, ஒரு குறிப்பிட்ட கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எம்ப்ளாயிட்ட காசு வாங்கிக்கிறாங்க. அதுவும் எப்படி காசு தான் ஸ்ட்ரைட்டாக வாங்குறது இல்லை, எப்படி அவங்க காசு வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ அவங்களோட பேசிக் சேலரி 2000 dirhams இருக்கும். ஆனால் அவங்களோட ஆஃபர் லெட்டர் 1500 தான் போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு மாதம் 1500 தான் தருவாங்க. ஆனால் மிச்சம் 500 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனி டிடெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும் மாதம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி வந்து விசாக்காக அவங்களுக்கு வந்து ஒரு 5000 dirhams செலவு பண்ணுறாங்க. 5000 தாண்டி வரும், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 5000 dirhams செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, சொல்லப்போனால் ஒரு மாதத்துக்கு 500 dirhams எடுக்கிறாங்க அப்படின்னா 10 மாதத்துக்கு 5000. ஸோ அந்த 10 மாதமும் அவங்க சேலரிலேருந்து 500 டிடெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. டிடெக்ட் பண்ணிவிட்டு 10 மாதத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு 2000 dirhams சம்பளம் கொடுப்பாங்க. சொல்லப்போனால் இது வந்து யூஏ ரூல் படி தப்பு. ஆனால் இங்கே இருக்க பல இடத்துல நடந்து தான் இருக்குது. பட் வெளியே இந்த நியூஸ் பேப்பர் வரதில்லை. நம்மள அங்கே இருக்க எம்ப்ளாயிஸும் பரவாயில்ல, நம்மளுக்கு வேலை தான் முக்கியமாக இருக்குது, ஃபேமிலி சுச்சுவேஷனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இதனால் மட்டுமே ஒரு சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா அது நம்ம வந்து இவ்வளோ சம்பளத்துக்கு வேலை பார்க்குறோம், இவ்வளோ வேலை பார்த்தோம், நம்மளோட எம்ப்ளாயி இப்படி பண்ணுறாங்க, விசா ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு. சரி, இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், எதனால் இப்படி விசாக்காக இங்கே யூஏயில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, எதுக்கு விசா காசு வாங்குறாங்க, விசா போட ஏன் யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அதுக்கும் ஒரு சில காரணங்கள் கம்பெனி சைடில் இருக்குது. எதனால் கம்பெனி சைடில் வந்து விசா ப்ரொவைட் பண்ண யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒன்றுமே இல்லைங்க, அவங்க பாஸ்ட்டில் வந்து ஒரு சில எம்ப்ளாயர் வந்து அவங்க ஹையர் பண்ணியிருப்பாங்க. 7000 dirhams 10,000 dirhams அவங்க வந்து அவங்க பொசிஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க விசா சார்ஜஸ் அப்ளிகபிள் ஆகும். அப்படிங்கும்போது அந்த வந்த எம்ப்ளாயி வந்து ஒர்க் கல்ச்சர் பிடிக்காமலையோ, இல்லை ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்னாலையோ, இல்லை ஏதோ ஒரு இஷ்யூனாலையோ, இல்லை வேறு ஒரு நல்ல சம்பளத்தை வேலை கிடைக்கிது இப்படினால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஜாபை குவிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும்போது கம்பெனி சைடில் வந்து இது வந்து ஒரு லாஸாக தான் பார்க்கப்படும். ஏன்னா ஒரு 8000 dirhams 10,000 dirhams ஸ்பெண்ட் பண்ணுறாங்களே, அதனால் அப்படி இருக்கும்போது தான் அந்த கம்பெனி என்ன பண்ணும், தன்னோட கம்பெனி லாபத்துக்காக அப்போதைக்கு டெம்பரரி ஆள் எடுத்து ஒர்க் பண்ண வைக்கும். அடுக்க மொத்தம் ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வரும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக வந்தால் இதுமாதிரி வாங்க விசா ரினியூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஜாப் தரோன்னு சொல்லுவாங்க. 2 மாதம் அந்த பையன் நல்லா வேலை வாங்கிட்டு திருப்பியும் அதே நடக்கும், வேறு ஒரு ஆள் எடுத்து 2 மாதம் எடுப்பாங்க. ஏதோ ஒரு சில கம்பெனி தான் வந்து வேறு ஆளை கரெக்டாக ஹையர் பண்ணி விசா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்படி ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால தான் ஒரு சில பேர் பாதிக்கப்படுறாங்க. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.